ஏய் வாத்தா வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கியாடி? மணிய பாரு, 9 மணி ஆகுது, இப்பதான் எந்திரிச்சு வர. அத்தை, நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு காய்ச்சல் த. அதான் மாத்திரை போட்டிருந்தேனா எழுந்துக்கவே முடியல. ஆமாடி, உனக்கு மட்டும் தானே காய்ச்சல் வருது, எங்களுக்கெல்லாம் வராது பாரு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலை செய்யல. எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் புருஷன் பிள்ளைகளுக்கு நாங்க தான் சமைச்சு கொடுக்கணும். வந்துட்டா காய்ச்சல் சளின்னு. பாப்பா, காலையில 7 மணிக்கே மீனை வாங்கி வச்சிருக்கேன், கெட்டு போயிடாம. பாதி மீனை குழம்பு வை, பாதி மீனை பொரிச்சு வை. போ. சரி த. என்னமா என்னாச்சு? எதுக்கு அவளை கத்திட்டு இருக்க? எப்ப சாமி, உன் பொண்டாட்டிய நான் ஒண்ணும் சொல்லல. நேத்து நைட்டு முழுவதும் அவளுக்கு காய்ச்சலாமா? அப்படியா? ஆமாமா, ரொம்ப காய்ச்சல். மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குனா. அதால மாத்திரை போட்டு வெறும் வயித்தோட இருக்கியம்மா. மீன் குழம்பு அத்தை வச்சு தாரேன், நல்லா சாப்பிடுமான்னு சொன்னேன். இது ஒரு குத்தமால? என்ன பூமாரி, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்னங்க அது வந்து இரு பூமாரி, இல்ல உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, சரி நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் வைக்கிறேன்னு. அவ என்னன்னா இல்லத்தே நானே குழம்பு வைக்கிறேன்னு சொல்றா. நான் என்னத்தெல்லாம் சொல்லு, நான் பெத்த பிள்ளையா தானே நினைக்கிறேன். பாரு பூமாரி, அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. விடுல, இவளுகிட்ட எல்லாம் நம்ம இதயத்தை கிழிச்சா காட்ட முடியும். சரி, அவ குழம்பு வச்சா வச்சுட்டு போற, விடு. இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி பூமாரிக்கு இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். சமையல் வேலையை ஃபுல்லா நீ பாத்துக்க, பூமாரிய நான் பாத்துக்கிறேன். சரியா? பூமாரி வா. வரேங்க.